உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி நேயர்களுக்கு உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஆசரிப்பு கூடாரத்தின் ஆச்சரியங்கள் என்ற தலைப்பின் கீழாக நாம் பல பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை அற்புதமாய் இன்னும் அதிக விளக்கத்தை கொடுப்பதற்காக நம் மத்தியிலே 2 போதகர்கள் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அவர்களை கிறிஸ்துவின் நாமத்தினால் நாம் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளலாமா? தோத்திரம் பாஸ்டர். பாஸ்டர் ரொம்ப அழகா இந்த எபிசோட்லாம் நமக்கு போயிட்டு இருக்கு பாஸ்டர். நிறைய பாடத்தை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும்போது பாவ நிவாரண நாள் எப்பொழுது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த ஆசரிப்பு கூடத்தினுடைய கருத்துலேருந்து நீங்கள் விளக்கமாக சொல்லுங்கள் பாஸ்டர். சரி, இஸ்ரேல் ஜனங்க 7 பண்டிகை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த 7 பண்டிகையில் 6வது பண்டிகையாக வரக்கூடியது இந்த பாவ நிவாரண நாள் அப்படின்ற ஒரு பண்டிகை. ஓகே. இந்த பாவ நிவாரண நாள் பண்டிகை 10ஆம் தேதி 7வது மாதம். இது யூதர்களுடைய நாட்களின் அடிப்படையில், காலகட்டத்தின் அடிப்படையில், அவர்களுடைய கேலண்டர் அடிப்படையில் 7வது மாதத்தில் வரக்கூடியது 10ஆம் தேதி. இது பாவ நிவாரண நாள் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு பண்டிகை. பொதுவாக இந்த 7 பண்டிகையில் பயம் நிறைந்த ஒரு பண்டிகை அப்படின்னு பார்த்திங்கன்னா அது இந்த பாவ நிவாரண நாள் அப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்மளுடைய கேலண்டர் பிரகாரம் ஒருவேளை இந்த நாள் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி நம்மளுடைய பயன்படுத்துகிற ஜூயிஸ் கேலண்டர் சொல்லுவார்கள். அந்த நம்மளுடைய கேலண்டர் பிரகாரம் பாவ நிவாரண நாளாக அக்டோபர் 22 குறிக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு முன்னாடி நான் சொன்னது பயம் நிறைந்த ஒரு பண்டிகை அப்படின்னா, இதுக்கு இன்னொரு பெயர் இருக்குது. இந்த பாவ நிவாரண நாளுக்கு இன்னொரு பெயர் இருக்குது. என்னென்னா நியாயத்தீர்ப்பின் பண்டிகை அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம், அல்லது நியாயத்தீர்ப்பு நாள் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஏன் பயப்படணும் அப்படின்னா, அந்த பாவ நிவாரண நாளில் ஒன்று நம்மளுடைய பாவம் நிவாரணம் ஆகணும். அப்படி பாவம் நிவாரணம் ஆகலை அப்படின்னா நம்மளுடைய நிலை ஒரு பரிதபிக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இதெல்லாம் எந்த காலகட்டத்தில் அப்படியே கொடுக்கப்பட்டதுன்னா, மோசேனுடைய காலகட்டத்தில். மோசே தான் என்ன பண்ணுறாருன்னா 40 வருடங்கள் இவங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் அந்த கானான் எல்லைக்குள்ளாக வரக்கூடிய அந்த தேசத்துக்கு எல்லைக்குள்ளாக வரும்பொழுது மோசையாலவே என்ன பண்ண முடியலன்னா பிரவேசிக்க முடியல. ஸோ அதே மாதிரி தான் இந்த நியாயத்தீர்ப்பு நாள் அப்படின்றது, இந்த பாவ நிவாரண நாள்ன்றது நம்மளுடைய பெயர் எடுக்கப்படக்கூடிய ஒரு நாள். ஆனால் நம்மளுக்கு விமோச்சனம் கிடைக்கதா கிடைக்கலையா அப்படின்றது அது பெயர் எடுத்த பிற்பாடு தான் நம்மளுக்கு தெரியும். அதனால தான் யூதர்கள் ரொம்ப பயந்து ஆண்டவருடைய சமூகத்தில் காத்து கொண்டிருந்த நாளாக அது வர்ணிக்கப்படுகிறது. தேங்க்யூ பாஸ்டர். ரொம்ப சுவாரஸ்யங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் திடுக்கிடும் தகவல் அப்படின்ற மாதிரி பாஸ்டர் திடீர்னு ஒரு பயமுறுத்துகிற செயல்களும் அந்த வார்த்தையை சொன்னாங்க. இப்போ ஜாஷ்வா, அவங்களுடைய கருத்துக்கள் இந்த விஷயத்தில் எப்படி இருக்குது பாஸ்டர்? இந்த பாவ நிவாரண நாள் என்பது உண்மையாகவே இது ஒரு அடையாளம். இது ஒரு பண்டிகையாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு விஷயத்திலும் ஆண்டவர் அடையாளங்களை வைத்திருக்கிறார். பாஸ்டர் அவங்க சொன்னது மாதிரி இதுதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் என்று கூட நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக நம்ம ஆசரிப்பு கூடார முறைமைகளை சற்று யோசித்து பார்ப்போமே. ஒரு நபர் பலி செலுத்துகிறான். அவனுடைய பாவத்திற்காக அவன் பலி செலுத்தி, அவன் செலுத்தின அந்த ஆட்டினுடைய அல்லது காளையினுடைய அல்லது புறாவினுடைய ரத்தமானது அந்த ஆசரிப்பு கூடத்தில் தங்கியிருக்கும். ஓகே ஓகே பாஸ்டர். அவன் திரும்பி போகும்போது என்கிட்ட இந்த பாவம் இல்லைன்ற ஒரு சந்தோஷத்தில் போயிடுவான். ஆனால் நம்ம வாசித்தோம் 3 பண்டிகைகள் மிக முக்கியமான பண்டிகைகள் என்று சொல்லி. பஸ்காவுக்கு வரும்போதும் சந்தோஷமாக வந்துடுவாங்க, பெந்தேகோஸ்தைக்கு வரும்போது சந்தோஷமாக வந்துடுவாங்க. இந்த பாவ நிவாரண நாளுக்கு வரும்போது ஒரு பயத்தோடு வரணும். எக்காலம் அப்படின்னாலே பயம், எச்சரிப்பு. பயம் என்று சொல்வதை காட்டிலும் பயம் என்று சொல்வதை காட்டிலும் ஒரு எச்சரிப்பு. எக்கால பண்டிகை நம்ம போன நிகழ்ச்சியில் பார்த்தோம். எக்கால பண்டிகையினுடைய நோக்கமே அடுத்து ஒன்று வரப்போகுது அப்படின்னு அறிவிக்கக்கூடியது தான். கண்டிப்பாக நம்ம போன நிகழ்ச்சியில் பார்க்கும் பொழுது நியாயத்தீர்ப்பு என்று ஒன்று வருகிறது. கண்டிப்பாக அதற்கு நீ ஆயத்தமாக என்று சொல்லக்கூடிய அந்த எச்சரிப்பு தான் எக்கால பண்டிகைன்னு பார்த்தோம். இந்த பாவ நிவாரண நாளுக்கு வரும்போதே எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. எதுக்குன்னு சொன்னால், இதை சந்திப்பதற்கு நீ ஆயத்தமா, நிச்சயமா இந்த பாவ நிவாரண நாளுக்கு போகிறதுக்கு நீ தயாராக இருக்கிறியா? வருஷத்தில் ஒரு முறை இந்த பாவ நிவாரண நாள் வரப்போகுது. அவன் அந்த வருஷம் ஃபுல்லாக செஞ்ச பாவத்தை எல்லாத்தையுமே எங்கே வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னால், தான் செலுத்தின பலியின் மூலமாக அந்த ஆசரிப்பு கூடத்தில் வச்சிருக்கிறான். ஓகே.
அது அவனுக்காக நிவர்த்தி செய்யப்படுமா நிவர்த்தி செய்யப்படாதா? பாஸ்டர் சொன்னாங்க ஒன்று நிவாரணம் இல்லைன்னா அப்படி சொன்னாங்க இல்லையா, அது போல தான். ஸோ எனவே வந்துட்டு இது ஒரு முக்கியமான நிகழ்வு. அந்த நாளுக்காக ஒவ்வொருவரும் ஆவலோடு காத்திருந்தாங்க. 2 விதமான காரணம் இருந்துச்சு. ஒன்று, என் பாவம் சரியாயிரும் அப்படின்ற நிச்சயம் அந்த நாளில் தான் அவங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்று, அதற்கு அப்புறம் தான் சந்தோஷம். சந்தோஷத்தின் பண்டிகை என்பதை நம்ம கூடார பண்டிகை பார்த்தோம். அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவதற்கு முன்பாக இந்த பண்டிகையை நான் கழிச்சாதான் அந்த சந்தோஷம் என்பதையும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். பாஸ்டர் நல்ல ஒரு விளக்கங்க பாஸ்டர். அப்போ நீங்கள் சொல்லும்போது இன்னும் ஒரு ஆழமாய் நேயர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். சாதாரணமாக அல்ல, ஒரு எச்சரிப்பு இருக்குது. ஏன்னா பாஸ்டர் அந்த வார்த்தை சொன்னாங்க, பயம்ன்று சொல்கிறத விட எச்சரிப்புனே நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்ன கேள்வி கேட்குறா, எந்த அளவுக்கு அந்த எச்சரிப்பாக இருக்கும்னு சொல்லி விளக்கம் சொல்ல முடியும் பாஸ்டர்? எந்த அளவுக்கு அந்த எச்சரிப்பு? பயம் இல்லை, ஒரு நமக்கு வந்து சொல்லி கொடுக்குதுப்பா, நீ கொஞ்சம் தெளிவாரு, கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோ அப்படின்றதான் எச்சரிப்பு நம்ம சொல்லுவோம். அது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். பாஸ்டர் சொல்லும்போது அந்த எக்காலம் தொடர்ச்சியாக ஊதப்படும், 10ஆம் தேதி வரையில் ஊதப்பட்டு கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம காலையில் நேரமாக எழுந்திருக்கணும்னு சொல்லி ஒரு அலாரம் வைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம். நடைமுறையில் ஒரு எடுத்துக்காட்டு தான். கண்டிப்பாக ஒரு அலாரம் வச்சுட்டு நம்ம தூங்குவோம், ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய மனசு கேட்காது. நிச்சயமா 4 மணிக்கு எந்திக்கணும்னா முன்னாடி ஒரு 3 அலாரம், ஒருவேளை அந்த டைமை தாண்டிடுச்சுன்னா அடுத்து ஒரு 3 அலாரம், 4:45 அப்படின்ற மாதிரி இருக்கும். இத்தனை அலாரங்களை வைப்பதற்கான காரணம் ஒரு விதமான பயம் நமக்கு இருக்கும். ஆனால் எதுக்கு செய்கிறோன்னு சொன்னால், நம்ம அந்த வேலையை சரியாக செஞ்சிடணும், அந்த நேரத்தில் எழுந்திருக்கணும், அதை நம்ம தவற விட்டுறக்கூடாது. நைட்டெல்லாம் தூங்காமல் இருக்கணுன்றதுக்காக இல்லை, கண்டிப்பாக நம்ம நல்லா தூங்கணும், ஆனால் நம்ம செய்ய வேண்டிய வேலையை சரியான முறையில் செஞ்சிடணும் அப்படின்றதுக்காக நமக்கு நாமே வைத்துக்கொள்ளக்கூடிய எச்சரிப்பு தான் அந்த அலாரம். அதுபோல தான் இந்த எக்கால பண்டிகை நமக்கு இதனுடைய அதிகப்படியான எச்சரிப்பு. நீங்கள் சொன்னீங்களே எவ்வளவு தூரம் எச்சரிப்புன்னு சொல்லி, ஒரு நாள் அல்ல 2 நாள் அல்ல, 10ஆம் தேதி வரையில், 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரையில் அந்த எக்கால பண்டிகை வந்துட்டு எக்கால சத்தமான தொடர்ச்சியாக கேட்கப்படும். நீ எதையாவது மிஸ் பண்ணிட்டியா, நீ செலுத்த வேண்டிய பலி எதையாவது மிஸ் பண்ணிட்டியா, போய் செலுத்திடு. ஏன்னா நம்ம எக்கால பண்டிகை குறித்து வாசிக்கும் பொழுதே 23ஆம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுவோம், அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யாமல் கர்த்தருக்கென்று தகன பலி செலுத்த வேண்டும். ஆமாம், அறியாமல் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தா கூட வேற வேலை செய்யாமல் இதை மட்டும் யோசிங்க, கண்டிப்பாக ஆண்டவருக்காக தகன பலி செலுத்துங்க. நிச்சயமா அந்த அளவிற்கு எச்சரிப்பு உடையது. கண்டிப்பாக நல்ல ஒரு அழகான கருத்து கொடுப்பார். ஒரு சிறிய இடைவெளி பிற்பாடு நாம் நிகழ்ச்சிக்கு வரலாம். நேயர்களே, மிகவும் ஆச்சரியமான தகவல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு நேயர்களே, இடைவெளி பிற்பாடு மீண்டும் நிகழ்ச்சிக்கு நாம் செல்லலாமா? ஃபஸ்ட்டு இந்த பாவ நிவாரண நாள் அதை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். அங்கே எந்த மாதிரியான இந்த சடங்குகள்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது எந்த மாதிரி நடக்கும், எப்படி அது நடக்கும்னு சொல்லுங்கள் பாஸ்டர். சரி, இப்போது பொதுவாக 7 பண்டிகை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த 7 பண்டிகையில் ஒரே ஒரு பண்டிகை மட்டும்தான் பிரதான ஆசாரியன் உள்ளே போகக்கூடிய ஒரு பண்டிகை. இது எந்த பண்டிகையுமே வந்து பிரதான ஆசாரியன் வந்து உள்ளே போக வேண்டிய வாய்ப்புகள் இல்லை. இப்போ நீங்கள் பஸ்காவை எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாம் ஆலயத்துக்கு வருவாங்க. கண்டிப்பாக அந்த பெந்தகோஸ்த பண்டிகை எல்லாரும் வருவாங்க. இது மாதிரி தான் எல்லா ஒவ்வொரு பண்டிகை. ஆனால் ஒரே ஒரு பண்டிகை மட்டும்தான் பிரதான ஆசாரியனுக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பண்டிகையாக அது கருதப்படுகிறது. அது வருஷத்தில் ஒரு முறை தான் அதுவும் நடக்க போகக்கூடிய ஒரு பண்டிகை. நம்மளுடைய பெயர் அங்கு தாக்கல் செய்யப்படும் பொழுது நம்மளுடைய நிலை என்ன என்று நினைக்கக்கூடிய ஒரு நியாயத்தீர்ப்பின் ஒரு பண்டிகை தான் இந்த பாவ நிவாரண நாள், டே ஆஃப் அட்டோன்மெண்ட். இந்த பாவ நிவாரண நாள் எப்படி நடக்கும் அப்படின்னா, நீங்கள் லேவியராகமம் 16வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா, அதில் முழுக்க முழுக்க இந்த பாவ நிவாரண நாளினுடைய சடங்கை குறித்து, ஆராதனை முறைமைகளை குறித்து லேவியராகமம் 16வது அதிகாரம் தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஆடுகளை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. 2 ஆடுகளை தேர்ந்தெடுத்து இந்த 2 ஆடுகளில் ஒரு ஆடை ஆண்டவருக்கு நேர்த்தியாகவும் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடியதாகவும், இன்னொரு ஆடை வந்து போக்காடாகவும் 2 ஆடாக தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் எந்த ஆடு போக்காடு, எது தேவனுக்குரிய ஆடு அப்படின்றத சீட்டு போடுவாங்க. சீட்டு போட்டு எந்த ஆடு போக்காடு, எந்த ஆடு வந்து பலி செலுத்துக்கப்புறம் தான் அதை பிரித்து எடுப்பாங்க, கண்டுபிடிக்கிறது. ஆமாம், அப்படி அவங்க சீட்டு போடும்பொழுது ஆடை வந்து பிரிப்பாங்க.
அந்த ஒரு ஆடை என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பலியிடுவாங்க. பலியிட்டு அதனுடைய இரத்தத்தை கொண்டு வந்து பிரதான ஆசாரியன் எங்கே போவார் அப்படின்னா மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போயிட்டு எல்லா ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் எல்லா ஜனங்களுடைய ஒரு வருடத்தில் என்னென்னலாம் பாவம் பண்ணியிருப்பாங்களோ அந்த பாவத்திற்காகலாம் அவங்க வந்து பரிந்து பேசுவாங்களாம். இதை வாசித்து பார்க்கும்பொழுது ஒரு ஸ்காலர் இப்படி எழுதுகிறாங்க. அவங்க பேர் வந்து எல்என்ஜி ஒயிட். அவங்க இப்படி எழுதுகிறாங்க எப்படின்னா, மன்னிக்கப்படாத பாவமோ அறிக்கை செய்யாத பாவமோ யாராவது வைத்திருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த பரலோக ராஜ்யமே கிடையாது அப்படின்றது போல. மன்னிக்கப்படாததும் அறிக்கை செய்யாத பாவம். ஒருவேளை நான் பாவம் பண்ணியிருப்பேன் ஆனால் அறிக்கை செஞ்சிருக்கவே மாட்டேன். கண்டிப்பாக. அல்லது நான் ஒரு பாவம் பண்ணியிருப்பேன், அந்த பாவத்துக்கு மன்னிப்பை நான் வந்து பெறாமல் இருந்திருப்பேன். ஸோ மன்னிக்கப்படாத பாவமோ அறிக்கை செய்யப்படாத பாவமும் ஒரு மனிதனுக்கு இருக்கும் என்றால் அவன் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. அதே தான் பாவ நிவாரண நாளில் இங்கே அறிக்கை செய்யாமல் ஒரு மனிதன் இருந்தாலோ மன்னிக்கப்படாத ஒரு பாவம் அவங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அந்த பாவங்கள் எல்லாம் அவனுக்கு மறுபடியும் டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இந்த ஒரு காட்சிகளை நீங்கள் லேவியராகமும் 16வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும் ஒரு பகுதியாக. நல்ல ஒரு அழகான விளக்கம். ஃபர்ஸ்ட் ஜாஷ்வா, இதில் நம்ம பார்க்கும்போது வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குதா பாஸ்டர் சொன்ன எக்ஸ்பிளனேஷன்ஸ்? வேதத்தில் எல்லாமே வசனங்கள் தான். வாசிச்சா அதிக நேரம் எடுக்கும் என்பதற்காக பாஸ்டர் சொல்லிட்டாங்க. பாஸ்டர் அந்த சீட்டு போடக்கூடிய காரியத்தை சொன்னாங்க இல்லையா, அதற்கு முன்பதாக ஆசாரியன் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது ஒன்று மட்டும் நான் வாசிச்சிடுறேன். 3வது வசனம் 16ஆம் அதிகாரத்தில், ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டிய விதமாவது அவன் ஒரு காளையை பாவ நிவாரண பலியாகவும் ஒரு ஆட்டுக்கடாவை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிரவேசிக்க வேண்டும். முன்னாடியே பார்த்தோம், ஆசாரியன் மட்டும்தான் உள்ள போறதுக்கு அனுமதி. அதுலேயும் பிரதான ஆசாரியன் தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறதுக்கான அனுமதி. இந்த பாவ நிவாரண நாளில் அவன் போகணும்னு சொன்னா அவன் பரிசுத்தமாக காணப்பட வேண்டும். அதற்கு அவன் தனக்காகவும் ஒட்டுமொத்த ஜனங்களுக்காகவும் 2 பலிகளை செலுத்த வேண்டும். ஒன்று காளையை பாவ நிவாரண பலியாக, ஆட்டுக்கடாவை சர்வாங்க தகன பலியாக செலுத்த வேண்டும். அதற்கு பிறகுதான் 2 ஆட்டுக்கடாக்களை கொண்டு வருவாங்க. 7வது வசனம் சொல்லும், அந்த 2 வெள்ளாட்டுக்கடாக்களையும் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சன்னதியில் நிறுத்தி எல்லாரும் பார்ப்பாங்க. அந்த 2 ஆட்டுக்கடாவை எல்லாரும் பார்ப்பாங்க. 8வது வசனம், அந்த 2 வெள்ளாட்டுக்கடாக்களையும் குறித்து கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும் போக்காடாக விடப்படும் வெள்ளாட்டுக்கடாவுக்கென்று ஒரு சீட்டும் போட்டு கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த வெள்ளாட்டுக்கடாவை பாவ நிவாரண பலியாக சேர பண்ணி. 2 ஆட்டுக்கடாவில் ஒரு ஆடு கர்த்தருக்கென்று சீட்டு விழுகும், ஒரு ஆடு போக்காடுன்னு சீட்டு விழுகும். போக்காடை பற்றி நம்ம பிற்பாடு பார்ப்போம். இந்த முதல் பகுதியில் வந்துட்டு இந்த கர்த்தருக்கென்று தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த கடாவை என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஆரோன் வந்துட்டு கர்த்தருக்கென்று செலுத்துகிறார். பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரணத்துக்காக காளையை கொண்டு வந்து அதை கொன்று கர்த்தருடைய சன்னதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேல் உள்ள நெருப்பு தலையினால் தூபகலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுத்த தூப வர்க்கத்திலே தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து இந்த செலுத்தப்பட்ட பலியிலிருந்து அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா தூபபீடத்தை எடுத்துப்பார். உள்ள புகை நிறைந்த ஒன்று. ஏன்னா தேவனுடைய மகிமையை பார்க்கக்கூடிய அளவிற்கு யாருமே பரிசுத்தவான்கள் அல்ல. தேவன் மகிமையால் அந்த இடத்துல கிருபாசனத்தில் இருக்கிறார். இப்போ உள்ள போகணும்னு சொன்னா புகை, அந்த தூப வர்க்கத்தை அதிகமாக போட்டு அந்த உள்ள போறாரு. போய் பாஸ்டர் சொன்னாங்க இல்லையா, எல்லாருடைய பாவமும் அங்க இருக்கு. அது நிவர்த்தி ஆகுமா ஆகாதா, அறிக்கை செஞ்சதா, உண்மையாலுமே மனம் திரும்பதோட அறிக்கை செஞ்சதா, எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். அதை எப்படி இவர் இங்க இருக்கிறத டிரான்ஸ்ஃபர் பண்றாரு, அந்த பாவ நிவர்த்தி செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னா இதுல இருக்கக்கூடியதை நான் வாசிக்கிறேன். 14வது வசனம், பின்பு காளையின் ரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து அந்த ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக 7 தரம் தன் விரலினால் தெளிக்க கடவன். வாசிக்கும் பொழுது எல்லாத்தையும் இப்போ அந்த ரத்தத்தில் வச்சிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த பாவமும் அந்த ரத்தத்தில் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இதெல்லாமே அடையாளங்கள். கண்டிப்பாக அந்த ரத்தத்தை எங்கே தெளிக்கிறாருன்னு சொன்னால் கிருபாசனத்தின் மீது தெளிக்கிறார். இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் எதுவுமே இங்கே இல்லை, எல்லாம் அங்கே போயாச்சு. இந்த பாவ நிவாரண நாளில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் அந்த வருடம் முழுவதுமாக ஆசரிப்பு கூடாரத்திலே நம்முடைய பாவங்கள் எல்லாம், அதாவது பலி செலுத்தினவர்களுடைய பாவங்கள் எல்லாம் அங்கே ஸ்டோர் ஆயிருக்கு. அந்த ஒட்டுமொத்த பாவங்களையும் கிருபாசனத்தின் மீது தெளிக்கப்படக்கூடிய இரத்தத்தினால் கிருபாசனத்தினாலே மன்னிக்கப்பட்டதாக, அந்த பாவம் நிவர்த்தி செய்யப்பட்டதாக அடையாளமாக அது தெளிக்கப்படும் போது அது உண்மையாகவே நிவர்த்தி செய்யப்பட்டதாக தேவன் நமக்கு கூறுகிறார். அப்போ ஒரு ப்ராப்பரான நிலைகள் சம்பவம் அங்கே நடந்தால் தான்
என் வாழ்க்கையில் நடந்த கரைகள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்ற விளக்கத்தை பார்க்கிறோம். ஒரு சிறிய இடைவெளி பிற்பாடு மீண்டும் நிகழ்ச்சிக்கு வரலாம் பாஸ்டர். நேர்களே, மிகவும் ஆச்சரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருப்போம் ஒரு சிறிய இடைவெளி பிற்பாடு. நேர்களே, இடைவெளி பிற்பாடு மீண்டும் நிகழ்ச்சிக்கு நாம் செல்லலாமா? ஃபஸ்ட்டு நல்ல கருத்துக்கள் நாம் படிச்சுட்டு இருக்கோம். இப்போது அந்த அடுத்த கேள்வி மனசில் என்ன எழும்புது அப்படின்னா, கிறிஸ்துவ ஊழியத்துக்கு இதை எப்படி சம்பந்தப்படுத்தி நம்ம பார்க்க முடியும்? சரி, இப்போ இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட், இந்த பாவ நிவாரண நாள் வந்து கிறிஸ்துவோடு எப்படி நம்ம சம்மந்தப்படுத்தலாம் அப்படின்னா, பொதுவாகவே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஒரு நிழலாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே ஓகே. புதிய ஏற்பாட்டிற்குள்ளாக வரும்பொழுது அது ஒரு நிஜமாக கருதப்படுகிறது. அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிடுது. அதே மாதிரி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சடங்கு முறைகள், இந்த ஆராதனை முறைகள், இதெல்லாம் பார்க்கும்பொழுது எதையோ ஒன்றை ஒரு நிஜத்தை காண்பிப்பதற்காக இது சொல்லப்படுகிறது அப்படின்றத நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். லேவியராகமம் 16வது அதிகாரத்தை படிக்கும் பொழுது தான் நம்மளுக்கு தெரிகிறது பாவ நிவாரண நாளினுடைய சடங்கு முறைகள் எல்லாம். அப்போ 2 ஆடுகள் அந்த வெள்ளாடுகளை எடுத்துகிட்டு வராங்க, சீட்டு போடுறாங்க. ஒன்று தேவனுக்கென்று தேர்ந்தெடுக்கிறாங்க, ஒன்று வந்து போக்காடாக கொண்டு வராங்க. அப்போது தேவனுக்காக எடுக்கப்பட்ட அந்த ஒரு ஆட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பலி செலுத்துகிறாங்க. அதனுடைய ரத்தத்தை கொண்டு போகிறாங்க. அங்கே பாவ நிவர்த்திக்காக பரிந்து பேசுகிறாங்க. ஓகே, இதுதான் இந்த காட்சிகள். பிற்பாடு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பரிந்து பேசி ஜெபித்து அந்த பிரதான ஆசாரியன் வெளியே வந்துட்டாரு அப்படின்னா, அப்போது நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் பிரதான ஆசாரியன் தப்பிச்சிட்டாரு. இல்லைனா பிரதான ஆசாரியன் தவறு பண்ணவராக இருந்தாங்கன்னா அவர் அங்கேயே ஆண்டவருடைய சந்நிதியிலே அவர் மறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஏற்கனவே நம்ம கடந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம், அவங்களுடைய காலில் வந்து பிரதான ஆசாரியனுடைய காலில் வந்து சங்கிலி கட்டி, ஏன்னா அடுத்தவங்க உள்ளே போனாலும் அவங்களும் இறந்துருவாங்க, அதனால் இழுப்பாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படி தானே? ஸோ அப்போது பிரதான ஆசாரியன் வெளியே வந்தார் அப்படின்னா அவர் நேராக என்ன பண்ணுவார்னா, இன்னொரு ஆடு இருக்குது பார்த்தீங்களா, போக்காடு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆடு, அந்த ஆட்டினுடைய தலையின் மேலே போய் கையை வைத்து அவர் என்ன செய்வார் அப்படின்னா, இந்த எப்படி இவங்க வந்து உள்ளே கொண்டு போனார் பாருங்க, அதாவது பலி செலுத்தி ரத்தத்தை உள்ளே கொண்டு போகும்போது ரத்தம் வந்து ஜனங்களுடைய ஒரு பிரதிநிதியாக அந்த ரத்தம் இருக்குது, பாவம் மன்னிக்கப்படணும்ன்ட்டு. அங்கே ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி பரிந்து பேசி மறுபடியும் இந்த பிரதான ஆசாரியன் வந்து அந்த போக்காடினுடைய தலை மேலே கையை வைக்கும் பொழுது எல்லா பாவங்களும் எங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா, எங்கே மாற்றப்படுது அப்படின்னா, இந்த போக்காடு மேலே அப்படி மாற்றப்படுகிறது. இந்த போக்காடை கடைசியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் சொல்லுது, இந்த போக்காடை வனாந்திரத்திற்கு அனுப்பி விடுவார்கள் அப்படின்னு அந்த 16வது அதிகாரத்தில் நீங்கள் படிக்கலாம். வனாந்திரத்துக்கு வந்து அனுப்பப்படுவாங்க. சரி, இதுவும் கிறிஸ்துவோடு எப்படி நம்ம சம்மந்தப்படுத்தலாம், இது என்ன நிகழ்ச்சி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பிரதான ஆசாரியன் இயேசுவை குறிப்பிடுகிறது. இயேசுவானவர் இப்பொழுது இந்த பாவ நிவாரண நாளில் என்ன வேலை பிரதான ஆசாரியன் இந்த பூலோகத்தில் செய்தானோ அதே வேலையை இப்பொழுது இயேசுவானவர் அங்கே செய்து கொண்டிருக்கிறார். அப்போ என்ன, எப்படி இந்த பிரதான ஆசாரியன் எல்லாருக்காக பரிந்து பேசி இவங்களுடைய பாவம் மன்னிக்கப்படட்டும் அப்படின்னு ரத்தத்தை வைத்து பரிந்து பேசுகிறாரோ, இயேசுவானவர் அங்கே பரமபிதாவின்ட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா, இவர்களுக்காக என்னுடைய ரத்தத்தையே நான் சிந்திருக்கிறேன், இவர்களுடைய பாவங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவார்னா அங்கே பரிந்து பேசி அங்கே இருந்து ஆண்டவராகிய இயேசுவானவர் 2ஆம் முறை இந்த உலகத்துக்கு வர இருக்கிறார். வந்த பிற்பாடு போக்காடு ஒன்று இருக்க வேண்டும். அந்த போக்காடு யாரை குறிப்பிடும் அப்படின்னா, சாத்தானை குறிப்பிடும். அந்த சாத்தானுடைய போக்காடின் தலை மேலே எப்படி அந்த பிரதான ஆசாரியன் கையை வைத்த உடனே எல்லா பாவங்களும் டிரான்ஸ்ஃபர் ஆகுதோ, அதே போல் ஆண்டவராக இயேசுவானவர் 2ஆம் முறை வந்து போக்காடு என்று சொல்லக்கூடிய சாத்தானின் மேலே ஆண்டவர் ஒரு இதெல்லாம் வந்து ஒரு சிம்பாலிக், சரிங்களா, கையை வைத்த பிற்பாடு எல்லா பாவங்களும் எங்கே மாற்றப்படுது அப்படின்னா சாத்தான் மேலே மாற்றப்படுது. இந்த போக்காடை எங்கே அனுப்புவாங்கன்னா வனாந்திரத்துக்கு அனுப்புவாங்க. இந்த சாத்தான் எங்கே போகிறான் அப்படின்னா
நீங்கள் வெளிப்படுத்தல் 20வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், 1000 வருட அரசாட்சியில் ஆண்டவருடைய பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்தில் அந்த ஆண்டவரும் அவருடைய பிள்ளைகளும் அங்கே இருக்கும் பொழுது, சாத்தான் இந்த இடத்துல 1000 வருஷம் இங்கேயே இந்த வனாந்தரத்தில் என்ன பண்ணுவானா, சுற்றி கொண்டிருப்பான். ஸோ இதுக்கு ஒரு சிம்பாலிக்காக சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவனுடைய ஊழியம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம அழகாக புரிந்து கொள்ளலாம். பாஸ்டர் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, அந்த பாவங்கள் அப்படி யார்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆகி விழுது அப்படின்னா சாத்தான் மேலே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் என்ன யோசிக்கிறேன்னா, அப்போது வேதத்தில் ஒரு இடத்துல போட்டிருக்கல, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே இருப்பான் என்று சொல்லி. அந்த மாதிரி ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் அப்படின்னா அதுக்கு ஒரு தூண்டுதலோ உணர்வுகளோ ஒருவேளை மனிதன் சிந்தனையில் வந்தாலும் அந்த தீய சிந்தனைகளை எழுப்புவது ஒரு வகையில் சாத்தான் இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியம். அப்போது எங்கேருந்து வருதோ அந்த காரியங்கள் அங்கேயே போகுது அப்படின்னு ஒரு நல்ல புதிய ஒரு கருத்தை நான் கற்றுக்கொண்டேன். இப்போ ஜாஷ், உங்களுடைய கருத்துக்கள் தொடர்ந்து இதனுடைய விளக்கத்தை கொடுங்க. ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். நிறைய நேரத்தில் இதை குறித்து வாசிக்கக்கூடியவர்கள் அப்போது அந்த போக்காடு தான் எல்லாருடைய பாவத்துக்குமான பலி அதுதான் வந்துட்டு கடைசியில் எல்லாத்தையும் சுமக்கிறதா தானே அப்படின்னு சொல்லிட்டு தவறான சில கண்ணோட்டங்கள் கருத்துக்கள் எல்லாம் கொண்டு வருவாங்க. கண்டிப்பாக சாத்தான் ஒருபோதும் நம்முடைய பாவத்தை சுமந்து நமக்கு மீட்பை கொடுப்பது கிடையாது. இயேசு கிறிஸ்து தான். 2 ஆட்டுக்கடாவே நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். 15-16 வசனங்களை வாசிக்கும் பொழுதே 17வது வசனம் சொல்கிறது, பாவ நிவர்த்தி செய்யும்படி அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் இஸ்ரவேல் சபையார் அனைவருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து வெளியே வரும் அளவும், வெளியே வரும்போதே நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி எல்லாம் செய்யப்பட்டாச்சு. ஓகே ஓகே செலுத்தப்பட்ட பலியாகி அந்த வெள்ளாட்டு கடாவினுடைய பலியினாலே, கிறிஸ்துவினுடைய பலியினாலே நமக்கு பாவ நிவர்த்தி ஆயிற்று. சரிதான். ஆனா இந்த பாவத்தினுடைய விளைவுகளுக்கான தண்டனை தான் அந்த போக்காட்டுக்கு கொடுக்கப்படுகிறது. ஓகே, அதுதான் சாத்தான் மீது கொடுக்கக்கூடிய அந்த போக்காட்டின் மீது கையை வைத்து கொடுக்கக்கூடிய அந்த பாவ அறிக்கைக்கான ஒரு வெளிப்பாடு. மற்றபடி நம்முடைய பாவத்தை சாத்தான் சுமந்து நமக்கு எந்த ஒரு மீட்பையோ பாவ நிவர்த்தியோ செய்யவில்லை. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக பாவ நிவர்த்தி செலுத்தப்பட்ட அந்த பலியின் மூலமாக உள்ளே முடிஞ்சிருது. வெளியே வரும்போதே பாவ நிவர்த்தி செய்து தான் வெளியே வராரு. வெளியில வந்த பிறகு அந்த ஒட்டுமொத்த பாவத்தினுடைய விளைவுகளை அந்த போக்காடு சுமக்க வேண்டும், விளைவுகளை சுமக்க வேண்டும். நன்றி. அதுதான் இதில் முக்கியமான கருத்து. நன்றி. நல்ல ஒரு கருத்துக்கள் பாஸ்டர். இந்த நிகழ்ச்சியும் நல்ல ஒரு கருத்துக்களோடு எங்களுக்கு பகிர்ந்து கொண்டீங்க. நிச்சயமாக கருத்து நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நேயர்களே, மிகவும் சுவாரஸ்யத்தை பார்த்தோம். சிற்றின்பங்களை நோக்கி நாம் செல்லும்போது நம் வாழ்க்கை சிதறடிக்கப்படுகிறது என்பதை இதன் மூலமாக கற்றுக்கொண்டோம். சிந்தித்து பாருங்கள், தேவன் நமக்காக எவ்வளவு பாடுபடுகிறார் என்று சொல்லி அவருடைய பாடுகளை நாம் பார்க்கும்போது நம்மளுடைய சிந்தனைகள் இன்னும் தெளிவடையும் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். தொடர்ந்து தேவனுடைய சன்னிதானத்தில் அமர்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார்கள். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியோடு நாம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சி மூலமாக சந்திப்போம். தேவன் உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.